Hello friends, welcome back to our channel. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 10th Maths Chapter 1 Exercise 1.1ல 5th sum தான் பார்க்க போறோம். Given A is equal to 1, 2, 3 and B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A கொடுத்துருக்காங்க, B யோட செட் கொடுத்துட்டாங்க, C செட் கொடுத்துட்டாங்க, D யோட செட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து செக் பண்ணணுமா இந்த இதில் வரக்கூடிய ஆன்சரும் இந்த ஈக்குவேஷனில் LHSல வரக்கூடிய ஆன்சரும் RHSல வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு போடணும், ஈக்குவல் இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு போடுறேன். A intersection C cross B intersection D அதானே LHS அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு A intersection C வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். ஏவோட செட்டு என்ன 1, 2, 3 இன்டர்செக்ஷன், சியோட செட்டு 3, 4. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் இருக்கக்கூடிய 3 தான் இருக்குது. அப்போ ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது 3. அப்போ இன்டர்செக்ஷன் வந்து 3. A intersection C is equal to 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B intersection D. B intersection D is equal to 2, 3, 5. B யோட செட் வந்து 2, 3, 5 இன்டர்செக்ஷன், D யோட செட் வந்து 1, 3, 5. இப்போ இந்த ரெண்டில் உள்ள இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 3, 5, 3, 5 இந்த ரெண்டு தான் ரெண்டு இதில் இன்டர்செக்ஷனாக இருக்குது. அப்போது B இன்டர்செக்ஷன் D வந்து 3, 5. இப்போது LHS மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. நம்ம A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சு, B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டுத்துக்கு கிராஸ் பண்ணி எழுதணும். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. A intersection C யோட வேல்யூ என்ன 3 கிராஸ் B intersection D யோட வேல்யூ 3, 5. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 3, 3, 3, 5. A intersection C கிராஸ் B intersection D is equal to 3, 3, 3, 5. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் பாருங்கள். A cross B intersection C cross D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து RHS. இந்த RHS நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா A கிராஸ் B வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B கண்டுபிடிச்சோம் அப்படின்னா A கிராஸ் Bக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், ஏவோட செட் எடுத்து எழுதணும். 1, 2, 3 கிராஸ் பியோட வேல்யூ என்ன 2, 3, 5. இந்த ரெண்டு செட்டையும் எடுத்து எழுதிட்டு ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும். A கிராஸ் B is equal to 1, 2, 1, 3, 1, 5. 2, 2, 2, 3, 2, 5. அதுக்கப்புறம் 3, 2, 3, 3, 3, 5. அவ்வளோதான். A கிராஸ் B வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். அதில் A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோமா, அதனால் நம்ம C கிராஸ் D வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சியோட செட் எடுத்து எழுதிடுங்க. சியோட செட் என்ன 3, 4. அதுக்கப்புறம் கிராஸ் போட்டு டியோட செட் என்ன 1, 3, 5. இந்த இடத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும். 3, 1, 3, 3, 3, 5. அதுக்கப்புறம் 4, 1, 4, 3, 4, 5. அவ்வளோதான். C கிராஸ் D வந்து அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னா A கிராஸ் Bக்கும் இன்டர்செக்ஷன் C கிராஸ் Dக்கும் ரெண்டு இதுலேயும் உள்ள இன்டர்செக்ஷனை வந்து எழுதணும். இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, C கிராஸ் Dயில் வந்து 3, 1 இருக்குது. அதே இது A கிராஸ் Bயில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். A கிராஸ் Bயில் வந்து 3, 1 வந்து இல்லை, ஆனால் C கிராஸ் Dயில் இருக்குது. அப்போது அதை எடுக்கக்கூடாது. ரெண்டு இதுலேயும் ஒன்று காமனாக இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம எடுக்கணும். வேறு என்ன இருக்குன்னா 3, 3 வந்து C கிராஸ் Dயில் இருக்குது. அதே இது A கிராஸ் B இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A கிராஸ் Bலையும் அதே இது இருக்குது. அப்போது நம்ம 3, 3 வந்து இன்டர்செக்ஷன் எழுதிக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5 இருக்குது. 3, 5 வந்து A கிராஸ் Bயில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா A கிராஸ் Bயில் 3, 5யும் இருக்குது. அப்போ ரெண்டு இதுலேயும் 3, 3யும் இருக்குது, 3, 5யும் இருக்குது. மற்ற எதுவுமே ஈக்குவலாக இல்லை. இதையும் இருக்கணும், அதுலேயும் இருக்கணும். A கிராஸ் Bயில் மட்டும் இருந்துட்டு C கிராஸ் Dயில் இல்லாமல் இருக்கக்கூடாது, C கிராஸ் Dயில் மட்டும் இருந்துட்டு A கிராஸ் Bயில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 3யும் 3, 5யும் தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட இன்டர்செக்ஷன். அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D இஸ் ஈக்குவல் டு 3, 3, 3, 5. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வாங்க அதை செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட
LHS. அதோட ஆன்சர் வந்து 3,3 3,5. இதுதான் ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2ல் வந்து இதே ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். 3,3 3,5 அதில் இருக்கான்னு பார்ப்போம். 3,3 3,5 அதில் இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதில் உள்ள ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதணும். இப்போ அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. இந்த ரெண்டு தான் அதோட ஈக்குவேஷன். LHS வந்து அது இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது அந்த இதை வந்து அப்படியே எழுதிருங்க. எதை வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, எதை வந்து நமக்கு ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அந்த ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதணும். ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போட்டுட்டு அது கீழே A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இதை எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறத எழுதணும். இதை வந்து எழுதலைன்னா மார்க் குறைச்சிடுவாங்க, அதனால் அதையும் எழுதிருங்க. அவ்வளோதான், நம்மளோட 5th சம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் போடுற சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.